வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சரிகமப சீசன் லிட்டில் சாம்ப் சீசன் 4ஓட யோகஸ்ரீயோட திறமைக்கு கிடைச்ச அடையாளத்தை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இதில் நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் கடைசி வரையும் பாருங்கள். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4 சமீபத்தில் தான் முடிவடைஞ்சது. இந்த சீசனில் திவ்னேஷ் டைட்டில் வென்றது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் டைட்டிலில் மிஸ் பண்ணாலும் நம்ம எல்லாரோட மனசுலையும் ஒரு தனி இடம் பிடிச்சது யாருன்னு கேட்டால் அது யோகஸ்ரீ தான். உண்மையை சொல்ல போனால் இந்த சீசனில் ஒவ்வொரு போட்டியாளரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை. ஆனால் யோகஸ்ரீ தன்னோட அபாரமான திறமையால் பல இதயங்களை ஜெயிச்சிருக்காங்க. யோகஸ்ரீக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு நல்ல கிஃப்ட் கிடச்சிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸை எண்ட் ஆஃப் த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யோகஸ்ரீ இந்த நிகழ்ச்சி முழுக்க ஒவ்வொரு பாடலையும் ஒரு வித்தியாசமான முயற்சியோட பாடினாங்க. அவங்களோட குரலில் இருந்த இனிமையும் பாடல்களை கையாண்ட விதமும் நடுவர்கள் உட்பட எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக மெலடி பாடல்களில் அவங்களோட குரல் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்லையும் புது புது பாடல்களை முயற்சி பண்ணி தன்னோட திறமையை நிரூபித்தவங்க தான் யோகஸ்ரீ. சில பாடல்களில் அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தின விதம் பலரையும் கண்கலங்க வச்சதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த நிகழ்ச்சி முழுக்க யோகஸ்ரீக்கு நடுவர்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட அபாரமான திறமையை பலமுறை பாராட்டி இருக்காங்க. குறிப்பாக பாடகி ஸ்வேதா மோகன் யோகஸ்ரீயோட மிகப்பெரிய ரசிகன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லையும் யோகஸ்ரீ நல்லா பாடும்போது ஸ்வேதா மோகன் கண்கலங்க உணர்ச்சி வசப்பட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் யோகஸ்ரீக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கான ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் போட்டு அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க. இதுக்கிடையில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, யோகஸ்ரீயோட திறமையை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான கிஃப்ட் வந்திருக்கு. அதையும் நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். 9ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம குட்டி சிறுமியான இந்த யோகஸ்ரீ எல்லோருக்குமே ஃபேவரட் தான். எந்த பாடல் எடுத்தாலும் அதில் அப்படியே ரசிகர்களை மெய்மறக்க வச்சிருவாங்க. அதுவும் இவங்களோட பாடல்கள் செலெக்ஷன் வேற லெவலில் இருக்கிறது எல்லாரோட கருத்தாகவும் இருந்தது. யோகஸ்ரீ பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும். இப்படி பல திறமைகளை கொண்ட யோகஸ்ரீக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. யோகஸ்ரீயோட குரல் மட்டும் இல்லாமல் அவங்களோட சாந்தமான ரியாக்ஷனுக்கும் அதிகமாக பிடிச்சிருந்தது. அவங்க பாடின எங்கெங்கே பாடல் தான் இவங்களுக்கு பெரிய அளவில் பிரபலத்தை கொடுத்தது. யோகஸ்ரீயோட திறமையை பார்த்து மெச்சு போன சிறப்பு விருந்தினர் பலரும் யோகஸ்ரீட்ட இந்த பாடலை மறுபடியும் பாட சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஈவன் நம்ம ஃபைனல் மேடலில் கூட சிவகார்த்திகேயன் யோகஸ்ரீட்ட இந்த பாடலை பார்த்து தான் உன்னை பற்றியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாடலை நீ எனக்காக மறுபடியும் பாடுறியா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பாடலை கேட்ட பிறகு தான் சரிகமப நிகழ்ச்சியை நான் பார்த்தேன்னு கூட சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தாரு. அவரை போலவே பலர் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கியதற்கு காரணம் யோகஸ்ரீன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆனாலும் ஆரம்பத்தில் இருந்தே யோகஸ்ரீ மற்றும் திவ்னேஷ் 2 பேருக்குமே கடுமையான போட்டி இருந்தது. இவங்க 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற கருத்து பலருக்கும் இருந்தது. ஆனால் கடைசியில் திவ்னேஷ் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டதை சிலர் பாராட்டி இருந்தாலும் இன்னும் சிலர் யோகஸ்ரீ தான் முதலிடத்திற்கு தகுதியானவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வலைதளத்தில். யோகஸ்ரீ ஜெயிக்கலனாலும் பலரோட மனசை கவர்ந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களுக்கு பல பரிசுகளும் கிடைத்திருக்கு. இப்போ தான் நம்ம மெயினாக ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம். யோகஸ்ரீயோட சொந்த ஊர் கரூர் மாவட்டம் தான். யோகஸ்ரீயோட குடும்பத்தில் இவங்க தான் மூத்தவராம். இவங்களுக்கு 2 தங்கச்சி ஒரு தம்பி இருக்கிறாங்க. இவங்களோட தந்தை ஆரம்பத்தில் ஸ்டூடியோ வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து இருக்கிறாங்க. அப்போல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டு பார்ப்பதற்கு ரொம்பவுமே க்யூட்டாக இருப்பாங்களாம் அவங்க அப்பா. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த வேலையை விட்டுட்டு டைல்ஸ் ஓட்டுற வேலைக்கு போயிட்டாங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறம் தான் தன்னோட அப்பா பேண்ட் ஷர்ட் போட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு டெடிகேஷன் ரவுண்டில் யோகஸ்ரீ பேசியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதை கேட்குற எல்லாருக்குமே கண்கலங்க வச்சது. ஆனால் அதே நேரத்தில் யோகஸ்ரீயோட அப்பா பேண்ட் ஷர்ட்டில் அவங்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்துருந்தாங்க. அதே போல் யோகஸ்ரீயோட பாடல் திறமையால் அவரோட தந்தைக்கு தொழில் தொடங்குவதற்கும் சிலர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் யோகஸ்ரீயோட வீடு ரொம்பவும் குட்டியாக இருக்கும். பழைய வீடாக இருப்பதனால அந்த வீட்டில் பெருசாக எந்த அடிப்படை வசதியும் இருக்காது. நம்மளும் வீடியோவில் பார்த்துருக்கோம். இதனால தான் யோகஸ்ரீக்கு அவங்களோட திறமைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கு. இதுதான் இந்த வீடியோவோட மெயின்
பாட்டு. ஆமாங்க, சரிகமப நிகழ்ச்சியின் சார்பாக யோகஸ்ரீக்கு 1700 ஸ்கொயர் ஃபீட் இடம் கொடுக்கப்பட்டிருக்குதான். அதில் யோகஸ்ரீ வீடு கட்டிக்கலான்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே யோகஸ்ரீயோட பாடலால் கிடைச்சது தான். அதே போல் ஃபைனல் நிகழ்ச்சியில் யோகஸ்ரீயோட பாடலை கேட்டு சிறப்பு விருந்தினராக வந்த நடிகர் சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எனக்கு ரொம்பவுமே நல்ல ஞாபகம் இருக்குது. நான் நடிக்க போகிற படங்களில் இசையமைப்பாளர்களிடம் உன்னோட பேரை ரெஃபர் பண்ணுவேன். நீ கண்டிப்பாக என்னோட படங்களுக்கு பாடல்களை பாட வேணும். அதுக்காக தான் நான் எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் பேச போகிறேன்னு நடிகர் சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தாரு. அதோட பாடகர் ஸ்ரீனிவாஸ் கிட்ட, சார் நீங்கள் ஏ ரகுமான்ட்ட யோகஸ்ரீ பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் தேவா ரவுண்டு பாடலில் பாடப்பட்ட போது யோகஸ்ரீயோட பாடலை கேட்டு கண்கலங்கிய தேவா தன்னோட பாடலில் யோகஸ்ரீக்கு வாய்ப்பு கண்டிப்பாக தர்றதாகவும் சொல்லியிருந்தாரு. யோகஸ்ரீ டைட்டில் கிடைக்கலன்னாலும் அவங்களுக்கு பல அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைச்சிருக்கு. ஆனால் தொடர்ந்து இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்க வேண்டும்ன்றது தான் நம்மளோட பலரோட ஆசையாக இருக்குது. டைட்டில் முக்கியமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது நிஜமாவே இந்த குட்டீஸை ரொம்பவுமே ஊக்கப்படுத்தும். யோகஸ்ரீக்கு இந்த மாதிரி பல விருதுகளும் பல கிஃப்ட்டும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். அதே சமயத்தில் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோலேருந்து விடைபெறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யோகஸ்ரீ வெர்சஸ் திவ்னேஷில் உங்களுக்கு யார் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சவங்களை பற்றின வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் நான் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பயாஸ் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. பர்சனலாக எனக்கு பிடிச்சவங்களை பற்றி நான் நிறையா டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை